ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கான டெய்லி ரொட்டீன் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை காயோடு இருந்துச்சு. நேற்று ஹஸ்பண்ட் விரார் போயிருந்தாங்க, அங்கேருந்து என்னோடய ஃபாதர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அது நேற்றே பறிச்சதுனால பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு காயெல்லாம் தனியாக பறித்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த கீரையை நம்ம கிள்ளிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டோம்னா அது ஃப்ரெஷ் ஆகிடும். டைம் இப்போவே பார்த்திங்கன்னா 7 போகுது. இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமான மும்பையை காமிக்கிறேன். ஸோ 6:45 தான், இருந்தாலும் சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது பாம்பேயில். ஸோ அதனால் சீக்கிரமே வானம் திறந்தாச்சு, அதனால் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வேலை இன்றைக்கி தண்ணி சூடு பண்ணேன். நாங்கள் தண்ணி சூடு பண்ணி தான் குடிக்கிறோம். அக்வா கார்டனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டல. மணத்தக்காளி தனியாக பிரித்து எடுத்தாச்சு, கீரையை தனியாக ஆஞ்சு எடுத்தாச்சு. இந்த கீரையை இப்போ தண்ணியில் போட்டோன்னா ஒரு 1 ஹவரில் ஃப்ரெஷ் ஆகிடும். யாரெல்லாம் இப்படி தேங்காய் அழகாக ரவுண்டாக உடைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா எனக்கு கல்யாணத்தில் கொடுத்தது. ஸோ அழகாக இந்த மாதிரி ஃப்ளாஸில் டெக்கரேட் பண்ணி வைக்கிறது எனக்கு பிடிக்கும், ஃப்ரெஷ் ஃப்ளாஸ். ஸோ இன்றைக்கி கீழே இந்த ஃப்ளாஸ் தான் கிடச்சிது, அதனால் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் அடை. நேற்றே அடைமாவை அரைச்சி வச்சுருந்தேன். சட்னிக்கு, தேங்காய் சட்னிக்கு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கேரட், வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு துருவி இந்த அடை மாவில் சேர்த்து அடை செய்ய போகிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸு, கேரளா ரைஸ் கொஞ்சம் நேரம் ஊற வச்சா தான் சீக்கிரம் வேகுன்றதுனால ஊற வச்சுருக்கேன். வெள்ளை ரைஸ் என்னோடய பொண்ணுக்கு. ஸோ நான் சீக்கிரமே டின்னர் சாப்பிட்ருவேன்றதுனால சீக்கிரமே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ருவேன். ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில், ஹஸ்பண்ட் அண்ட் பொண்ணு. ஸோ அதனால் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எழுந்து வர அறிகுறி தெரிஞ்சதுனால அவங்களுக்கு கடகடன்னு மார்னிங் ட்ரிங்க். இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க் என்னென்னு பார்த்திங்கன்னா நீமில் கொஞ்சமாக டர்மரிக் போட்டு கொதிக்க வச்சு தான் 2 பேருக்கும் கொடுத்தேன். அது பெஸ்ட்டு திங் டு க்ளீன் த ஸ்டொமாக்குங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நிறைய சாக்லேட் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால அந்த ட்ரிங்க் கொடுத்திங்கன்னா அது அவங்களோட ஸ்டொமாக்கை வீக்லி ஒன்ஸ் தான் கொடுக்கணும், ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட். அவள் தூங்கி எழுந்து வந்து ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. அவளோட பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். அடை அவளுக்கு மாத்திரம் வித் பட்டர், ஜாகரி, மில்க்கு, சம் சீட்ஸ். இன்றைக்கி சன்ஃப்ளவர் அண்ட் பம்கின் சீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பட்டர் நானும் ஹஸ்பண்டும் எடுத்துக்கிறது இல்லை. பட்டரை விட கீ இஸ் பெஸ்ட்டு. பட் இருந்தாலும் அடைக்கி பட்டர் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன். அதுவும் சூடாக இருக்கும்போது அது மேலே அந்த பட்டரை போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிட்டு அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அடைக்கு. ஸோ லன்ச்சு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை வேக வச்சு அதை கட் பண்ணி குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிள் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சம் கிரேட்டட் பூண்டு, அவ்வளோதான் என்னோடய ஆலு ரோஸ்ட்டில். நான் சொன்ன மாதிரி மணத்தக்காளி கீரையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விரிஞ்சாச்சு. அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது பைத்தம்பருப்பு, வெறும் தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது அது ஒரு அரைச்சி விடுறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட். கொதிக்கிற தண்ணியில் இந்த கட் பண்ண மணத்தக்காளியை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு விட்டிங்கன்னா அது வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறம் பல்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நடுவில் கீழே நடக்க போயிருந்தப்போ கொஞ்சம் ஃப்ளாஸ்க் கிடச்சிது, அதை கொண்டு வந்து இதில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்குங்க எனக்கு. ஸோ கீரையை நல்லா அரைச்சிட்டு அதை பருப்பில் சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு இறக்கணுன்னா கீரை மசியல், மணத்தக்காளி கீரை மசியல் ரெடி. கையோட கிச்சன் கவுண்டரை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சுது. இது வந்து சாலட்க்கு பர்பிள் கேபேஜ், கியூக்கம்பர், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி. அதுக்காக தண்ணி உப்பில் அதை பண்ணி வச்சுருக்கேன். லன்ச் டைமில் வந்தாச்சு. பிளெயின் பசிப்பருப்பு, ஹஸ்பண்ட்க்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வேணுன்றதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி கேரளா ரைஸ், அதாவது மட்டா ரைஸ், அப்புறம் மணத்தக்காளி கீரை, கொஞ்சம் ஆலு ரோஸ்ட். இன்றைக்கி எல்லாமே ஹெல்தின்றதுனால ஆலு ரோஸ்ட் பரவாயில்ல ஹஸ்பண்டோட மீலில். அண்ட் ப்ளஸ் லைக் நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் மீலில் எப்பயாச்சும் ஆலு சேர்த்துக்கலாம், அடிக்கடி சேர்த்துக்கக்கூடாது, அவ்வளோதான். பட் நிறைய கீரை சேர்த்துக்கணும். கீரை வந்து அவங்களோட சுகர் லெவலை இமீடியட்டாக ஸ்பைக் பண்ணாது. அண்ட் நிறைய யூ வில் ஃபீல் ஃபுல்லர் ஃபார் லாங். நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சாப்பிட்டதில், கொஞ்சமாக சாப்பிட்டாலும். ஸோ அதுதான் இது. பாப்பட் வந்து
ஜஸ்ட் தவால ரோஸ்ட் பண்ணது, பொரிச்சது கிடையாது. கொஞ்சம் மாகாணி ஊறுகாய். இந்த ஊறுகாயோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மாகாணி கிழங்கு பிக்கல்னு யூ வில் ஃபைண்ட் இட். டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா அதோட ஐகார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் ரசம், தயிர். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். அப்புறம் ஒரு சின்ன ரொம்ப ஸ்வீட்டண்ட் இல்லாத ஒரு தில் சிக்கி. தில்லில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால தில் சிக்கி டெஃபினட்டாக டயபெட்டிக் எடுத்துக்கலாம், நிறைய ஸ்வீட்டண்டாக இல்லாமல் இருந்தால். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு ஹெல்தி மீலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எங்களோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, எங்களோட ஐடியாஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஹெல்தி ரெசிபீஸ் நீட்ஸ் சம் ஷேரிங், ஸோ தட் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு. என்னோடய ரெசிபீஸ் அவ்வளோவா டெம்டிங்காக இல்லைனாலும் டெஃபினட்டாக ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டு தேவை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸை கண்டிப்பாக பார்க்கலாம். இது என்னோடய பொண்ணோட லஞ்ச். அவளுக்கு எக்ஸ்ட்ரா கீ போட்டு ஒயிட் ரைஸில், பிகாஸ் கேரளா ரைஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு முழுங்கிறதுக்கு. பட் அதையும் பழக்கப்படுத்தணும், வெறும் வெள்ளை சாதத்தில் பெருசாக சக்தி இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி அவளுக்கு வெட்டி விட்டு. எங்களோட ரெசிபீஸ் நான் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை திருப்பி பார்க்குறேன். பாய்.